15 போட்டிருந்தோம், இப்போ ஒரு 15. So 30 questions we are completing, total 54, 24 questions for tomorrow. தியரி வந்து 8 பக்கங்கள், அதில் இது வரைக்கும் 5 pages completed, 3 pages. அப்போ 3 pages theory and 24 questions will be done tomorrow. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கலாம். A series LCR circuit is connected to an AC source when L is removed from the circuit. Right? L is removed. LCRல L removed na capacitor இருக்கு. The phase difference between current and voltage is pi by 3. ஒரு படம் போடுங்க. Can you draw? டயக்ராம் போட தெரியுதா? இப்போ ஒரு LCR அதாவது ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட். இந்த சர்க்யூட்ல இப்ப என்ன பண்றோம்? L is removed. அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னா XC R அது மட்டும் தான் இருக்கு, XL இல்லை. இப்ப the phase angle is pi by 3, 60 டிகிரி. அடுத்த டயக்ராம் என்ன? when C is removed again the phase angle is pi by 3. இப்போ நம்ம C ரிமூவ் பண்ணிட்டோம், L மட்டும் தான் இருக்கு. now the phase angle is 60 degrees. அப்ப என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? XC XL ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? R Z 60 டிகிரி, XC R Z XL 60 டிகிரி, XL XC ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இந்த டயக்ராமை பார்க்கும்போது XC அப்படிங்கிறது வந்து Z into sin 60, இங்க XLங்கிறது Z into sin 60, அது ரெண்டும் சமம். அப்போ XL equal to XC அப்படிங்கிறத கொஞ்சம் இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த பவர் ஃபேக்டர்? பவர் ஃபேக்டர்னா cos phi. பவர் ஃபேக்டர்னா cos phi. cos phi னா R by Z, அது எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ XL equal to XC ன்னு என்ன அர்த்தம்? ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்ல Z will be equal to R. அப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஈக்குவல். அப்ப பவர் ஃபேக்டர் இஸ் 1. So the answer to this question is power factor is 1. 2020. கொஸ்டினை ஒரு தரம் படித்து பார்க்கணும், நம்ம எப்படி போட்டிருக்கோம்னு பார்த்துக்கணும். அடுத்து ஐ எம் கோயிங் டு 17. படிச்சு பாரு என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு. ஸோ கொஸ்டினில் கொடுத்ததை வச்சு எழுதுங்க. வாட் இஸ் given, வாட் இஸ் asked. A circuit when connected to AC source, connected to AC source அப்படின்னா ERMS 12 வோல்ட்ங்கிறது ERMS gives a current IRMS which is 0.2. அப்ப என்ன அர்த்தம்? Z is equal to ERMS by IRMS which is equal to 12 by 0.2. மேல 10ஆல பெருக்கிக்கோ, கீழே 10ஆல பெருக்கிக்க. அப்ப 60 ohm is Z. ஓகேயா? அடுத்த சென்டென்ஸ் படிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் புரியுதா பார்த்துங்க. ERMS 12, IRMS 0.2, அப்ப Zங்கிறது 60. அடுத்தது என்ன? The same circuit when connected to DC 12 volt, DC 12 volt current 0.4, இது வந்து DC. அப்ப VI ன்னு போடுவோம். R is equal to V by I, 12 by 0.4, 120 by 4, that is 30 ohm.
இந்த சர்க்கியூட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்ஆர் இருக்கா, ஆர்சி இருக்கா, எல்சி இருக்கா, எல்சிஆர் இருக்கா? ஸோ வாட் இஸ் யுவர் ரிப்ளை? இசட் வந்து 30, இசட் வந்து 60. இது எப்படி இருக்கு? இசட் வந்து 60, ஆர் வந்து 30. இங்க எக்ஸ்எல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இண்டக்டர் மட்டும்தான் இருக்குது. 1:√3:2. இது 30√3 வரும். ஆனால் கெப்பாசிட்டர் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படி? பிகாஸ் கெப்பாசிட்டர் வில் நாட் ஒர்க் இன் டிசி. இந்த சர்க்கியூட்டை நம்ம ஒரு பேட்டரியை எடுத்துக்கிட்டு கனெக்ட் பண்ணும்போது காயில் இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், கெப்பாசிட்டர் இருக்கக்கூடாது. கெப்பாசிட்டர் இருந்தால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டடி கரண்ட் 0.4 ஆம்பியர் அப்படி வராது. அதனால நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இது கிடையாது. தேர்ஃபோர் இதில் ஆர் எல் ரெண்டும் இருக்கு. ஏன்னா ஆர் வந்து 30 தான் இருக்கு, கண்டிப்பாக எல் இருக்கு. அதனால தான் இது 60 இருக்கு. எல்லும் இல்லைன்னா ஆரும் இசடும் சமமாக இருந்திருக்கும். அதனால திஸ் சர்க்கியூட் ஹேஸ் this LR. You understand this? C cannot be there, C cannot be there, C cannot be there. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிசி அப்படின்னா கெப்பாசிட்டர். நான் நடத்தும் போது கூட மெனி டைம் சொன்னேன், கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் டிசி. ரைட், கோயிங் டு 18. என்ன கொடுத்துருக்கு பாரு. which of the following combination should be selected for better tuning? இந்த டியூனிங் அப்படின்றது பெட்டராக இருக்கணும் அப்படின்னா, குவாலிட்டி டியூனிங் வேணும்னா Q ஃபேக்டர் அதிகமாக இருக்க வேண்டும். வாட் இஸ் Q ஃபேக்டர்? 1/R√L/C. இது அதிகமாக இருக்கணும்னா டினாமினேட்டர் கம்மியாக இருக்கணும், நியூமரேட்டர் அதிகமாக இருக்கணும். அப்படி ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. யோசிச்சு பாரு. R கம்மியாக இருக்கணும், இதில் இருக்கு. L அதிகமாக இருக்கணும், இங்கே இருக்கு. C கம்மியாக இருக்கணும், இங்கே இருக்கு. அப்போ இதுதான் கரெக்டான சாய்ஸ். ஸோ Q ஃபேக்டர் வேல்யூ வில் பி ஹை. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து கால்குலேட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, பார்த்தா சொல்லிடலாம் எதில் அதிகமாக வரும். ஸோ ஒன்லி தட் காம்பினேஷன் வி ஷுட் டேக் ஃபார் பெட்டர் டியூனிங் ஆஃப் த ரேடியோ. Right, now we are going to the next one. This is 19. படிச்சு பாருங்க. இது சீரிஸ் RC சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு. This is connected to the alternating EMF. ஒரு situation capacitor is air filled. Another situation, the capacitor is filled with mica. Capacitor is filled with dielectric. அப்போ இங்கே capacitance C, இங்கே capacitance dielectric constant into C. இதில் the potential across the capacitor is called VA. Here the potential across the capacitor is called VB. இதில் எது கூட இருக்கும் குறைச்சிருக்கும்? ஈக்குவல், லெஸ், கிரேட்டர். எதில் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும் கால்குலேட் பண்ணணும். அப்போ பொட்டன்ஷியல் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு IRMS இன்டு XC. ஓம்ஸ் லா என்ன? V is equal to IR. Capacitor, across the capacitor, the potential when connected to alternating current, IRMS into XC. IRMS na enna? ERMS by
Z. ERMS by Z into XC. Zங்கிறது என்ன அப்படின்னா Zங்கிறது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர். இதில் ஆர் அண்ட் கெப்பாசிட்டர் தான் இருக்கு. இதுதான் Z. இங்கே ஒரு எக்ஸி இருக்கு, ஆமாம், இன்டூ எக்ஸி. இப்போ இதில் ஒரு எக்ஸியை வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிட போகிறேன். ஏன்னா மேலேயும் கீழேயும் இருக்கும்போது இது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு டவுட் வருது. ஒரு எக்ஸியை வெளியில் எடுங்க அப்படிங்கிற எடுத்தால் என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் பை எக்ஸி ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். இப்போ இந்த எக்ஸி கேன்சல் ஆயிரும். சரி, இப்போ தி பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ERMS, கீழே இருக்கிறது ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஆர் ஸ்கொயர் பை எக்ஸி ஸ்கொயர். எக்ஸினா 1 பை சி ஒமேகா. 1 பை எக்ஸி ஸ்கொயர் அப்படின்னா தலையில போட்டு சி ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இல்லையா? அப்போ இங்கே என்ன பண்ணும்? சி ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். இதுதான் பொட்டென்ஷியல். அப்போ ஏர் இங்கே காற்று தான் இருக்கு, இங்கே ஏர், ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஏர் தான் இருக்கு. அப்போ VA இங்கே டைஎலக்ட்ரிக் இருக்கு. அப்போ VBக்கு என்ன எழுதுவோம் நம்ம? ERMS டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ கெப்பாசிட்டருக்கு வந்து KCன்னு போடுவோம் நம்ம. கெப்பாசிட்டர் increases when it is connected, when it is filled with the dielectric. Capacitance of the capacitor increases K times. K is a dielectric constant. அப்போ இது ரெண்டையும் நீ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே you are multiplying by K. K is greater than 1. அப்போ டினாமினேட்டர் இது எப்படி இருக்கு? டினாமினேட்டர் பெருசாக இருக்கு. அப்போ வேல்யூ கம்மியாக இருக்கு. அப்போ எது அதிகமாக இருக்கும், எது கம்மியாக இருக்கும்? The answer is VA is greater than VB. புரியுதா பாரு? Question 19 முடிச்சிருக்கேன். Going to question 20. எழுதியாச்சா? Question 20. படிச்சுப்பார். An AC voltage is supplied to a resistor R, inductor L in series. R and inductive reactance are both 3 ohm. ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, ஒரு இண்டக்டர் இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் 3 ஓம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் 3 ஓம். அப்போ படம் எப்படி வரும்? இதுவும் 3, இதுவும் 3, இது என்னது? ரெசிஸ்டன்ஸ். இது XL, இதுவும் 3, இதுவும் 3. அப்போ ஈக்குவல் சைட்ஸ் இருக்குன்னா இது 45 டிகிரிஸ். 45 டிகிரிஸ் இருந்தால் தான் tan 45 ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஈக்குவலாக இருக்க முடியும். அப்போ இந்த ஃபேஸ் ஆங்கிள்னா இதுதான், ஆருக்கும் இசட்டுக்கும் நடுவில் இருக்க தான் ஃபேஸ் ஆங்கிள். அப்போ கரெக்டான ஆன்சர் ஃபார் ஃபேஸ் ஆங்கிள் இஸ் π/4. படிச்சு பாரு, நல்லா கொஸ்டினை படிச்சு பாருங்க, டயக்ராம் புரியுதா பாருங்க. ரைட், ஒரு 5 சம்ஸ் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு
10 sums நம்ம பார்க்கணும். இது பாரு. Question 21. என்ன கொடுத்திருக்கு, என்ன கேட்டிருக்கு எல்லாம் எழுதுங்க. So what is given எழுதியாச்சா? Resistance கொடுத்திருக்கு 30 ohm. Inductive reactance கொடுத்திருக்கு 20 ohm at 50 hertz. Inductive reactance ஒரு காயிலுக்கு வந்து 50 hertz சப்ளைல போடும்போது 20 ohm வருது. If an AC source of 200 volt அப்படின்னா ERMS and 100 hertz, இது வேற அது வேற frequency, இது வேற frequency. அதாவது நம்ம கனெக்ட் பண்ண போறது இதுல கனெக்ட் பண்ண போறோம். The current in the coil IRMS எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் திங், ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 3 ohm அப்படின்னு கொடுக்காமல் அது எப்படி கொடுக்குறாங்க? when you connect this with a battery of 6 volt it will give you a current of 2 ampere அப்படிங்கிறாங்க. அப்படி இன்டைரக்டாக கொடுக்குறாங்க. அப்போ 6 volt பேட்டரியில் 2 ampere போகும். 6 volt பேட்டரியை கனெக்ட் பண்ணு, கரண்ட் எவ்வளோ போகும் அப்படின்னா 2 ampere போகும் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே நம்ம இது வந்து 3 கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா 6/2 ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு V/I அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். தென் இது ஒரு கான்ஸ்டன்ட், இது மாறாது. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டரை நம்ம இதுலேருந்து கலட்டி எடுத்தாலும் சரி, வேற பேட்டரியில் மாட்டினாலும் சரி, அது 3 ohm தான் இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி நம்ம முதல்ல இந்த இண்டக்டருடைய இண்டக்டன்ஸ் என்ன அதை கண்டுபிடிச்சிக்கணும். XL வந்து 20 ohm எப்போ வரும்? ஃப்ரீக்வன்சி 50 Hz இருந்தால் வரும். அப்போ L எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? XL is equal to L omega. இது வந்து 20, இது L, இது 2π into 50 Hz. அப்போ L என்பது 20/100π 1/5π. L வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது இனிமே மாறாது. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில், அதோட வேல்யூ என்ன? 1/5π. இந்த காயிலை தான் இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஒரு EMF எடுக்கிறீங்க, அந்த காயிலை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. எவ்வளவு கரண்ட் போகும்? சரி, எவ்வளவு கரண்ட் போகும் அப்படின்னா IRMS is equal to ERMS/Z. இங்கே இசட்னா காயில் மட்டும்தான் இருக்கு. அப்போ ERMS/XL. ரைட், கண்டுபிடிங்க. ERMS/XL. ERMS இருக்கு, XL அப்படின்னா L into 2π நியூ. ஒரு வித்தியாசத்துக்காக நியூ டேஷ்னு போட்டிருக்கேன். நம்ம சர்க்கியூட்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறோமே, அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த EMF காயிலுடைய L வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன செய்யணும்? ERMSக்கு 200, Lக்கு 1/5π, 5π மேலே போயிடுச்சு, அப்புறம் கீழே ஒரு 2π, அப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு 100 Hz. ஓ, இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஐம் சாரி, இப்படி நம்ம போடும்போது வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. காயில் ஹேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஐம் சாரி. இந்த இடத்துல இதில் ஒரு ரெசிஸ்டர் அண்ட் திஸ், இதுதான் ஐடியல் இண்டக்டர் கிடையாது, அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு மாற்றம். நம்ம இசட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம போடலாம். IRMS is ERMS/Z is ஓகே. நீங்கள் முதல்ல இசட்டை கண்டுபிடிக்கணும். போடுங்க. இசட் எப்படி கண்டுபிடிப்போம்? R² + XL². ஓகே, ஆறுங்கிறது 30. XL கண்டுபிடிக்கிறேன். L வந்து 1/5π L XL அப்படின்னா L into 2π நியூ. ஃப்ரீக்வன்சி 100.
இப்போ இதில் இந்த பை கேன்சல், இந்த 5 இங்கே கட் பண்ணால் 20, அப்போ இது எவ்வளோ வருது 40. இதை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம பார்ப்போம், இசட் கண்டுபிடிப்போம். ரைட். இப்போ ஆர் வந்து 30, எக்ஸ்எல் வந்து 40, அப்படின்னா இசட் வந்து 50. எப்படி சார் அப்படின்னா இது 30, இது 40, இது பித்தோகரஸ் என்ன சொல்லியிருக்காரு 50. இசட் வந்து 50. நம்ம IRMS கண்டுபிடிக்கணும்ல. திஸ் இஸ் ஈக்குவல் டு ERMS பை இசட். அப்போ ஆன்சர் என்ன வரும் 4 ஆம்பியர். ஸோ எல்லாரும் எழுதிக்கலாம், பொறுமையாக படித்து பார்க்கலாம் புரியுதான்னு. ஓகே. ஸோ கவனி, காயில் ஹேஸ் 30 ஓம். ஓகே, 30 ஓம் கொடுத்துருக்கு. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து 1/5 பைன்னு கொடுக்காமல் 20 ஓம் எப்போ வருது 50 ஹெர்ட்ஸில் வருது. நம்ம கனெக்ட் பண்ண போகிறது 100 ஹெர்ட்ஸ். ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. 50 ஹெர்ட்ஸ் இருக்கும்போது 20னா டபுள் பண்ணுறப்ப 40, அந்த 40 தான் நமக்கு கிடைக்குது. ஸோ 50 ஹெர்ட்ஸில் 20னா 100 ஹெர்ட்ஸில் 40. ரெசிஸ்டன்ஸ் ஒரு 30 இருக்கு, இது ஒரு 40, ரெண்டும் சேர்ந்தா த இம்பீடன்ஸ் இஸ் 50. சரி, கரண்ட் எவ்வளவு அப்படின்னா 200 டிவைடட் பை 50. அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாகவும் போடலாம். பட் அது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கறதுக்காக இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் 20 அப்படின்னா எல் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டேன். ஃப்ரீக்வன்சி 100 ஆகும்போது எக்ஸ்எல் எவ்வளவு போட்டிருக்கேன். அப்புறம் ஆரும் எக்ஸ்எல்லும் வச்சு இசட் கண்டுபிடிச்சிட்டு ஐ கண்டுபிடிச்சிருக்கேன், IRMS கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேயா? ஓகே, கொஸ்டின் 21 இஸ் ஓவர். கமிங் டு 22. ஓகே, படிச்சு பாருங்க. In the given circuit, the reading of the voltmeter V1 அப்படின்னா என்ன அர்த்தம் VL, அது எவ்வளவு 300 வோல்ட். V2 அதாவது கெப்பாசிட்டர், across the capacitor 300 வோல்ட். அப்போ என்ன அர்த்தம், இது ரெண்டும் ஈக்குவல். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் V is equal to root of VR ஸ்கொயர் ப்ளஸ் VL மைனஸ் VC ஹோல் ஸ்கொயர் போடும்போது இது 0 ஆயிரும். அப்போ ரூட் ஆஃப் VR square plus 0 which will be equal to VR இல்லையா? V equal to VR னு வந்துரும். என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரீடிங் இன் த VR? இங்கே என்ன வரும் அப்படின்னா இந்த 220, V எவ்வளோ கொடுத்துருக்கு 220, ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்கு 50 ஹெர்ட்ஸு. இப்போ இது ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால V3 ஈக்குவல் டு 220 வோல்ட். இந்த 220 வோல்ட் தான் இந்த பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டராக இருக்கும். சரி, அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிருச்சு, போயிருச்சு. ரைட், அம்மீட்டர் ரீடிங் என்ன வரும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் 220, இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து 100. இது ரெண்டும் ஒன்று கேன்சல் ஆயிருச்சு. அப்போ கரண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கரண்ட் IRMS இஸ் ஈக்குவல் டு ERMS பை R. த ஆன்சர் இஸ் 2.2 ஆம்பியர்.
புரிஞ்சு புரியுதா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த பொட்டன்ஷியல் இங்கே வந்துருச்சு. கரண்ட் எவ்வளோ வருதுன்னா பொட்டன்ஷியலை ரெசிஸ்டரால் டிவைட் பண்ணோன்னே 2.2 வருது. இந்த ஆன்சர் இங்கே 220 வோல்ட் அண்ட் 2.2 ஆம்பியர் செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஓகே, கொஸ்டின் 22 முடிச்சிருக்கோம். நம்ம இப்போ 23 போகிறோம். கொஸ்டின் 23. Question 23. What is the value of inductance L for which the current is maximum? What is the value of inductance L for which the current is maximum in the LCR circuit? C வந்து எவ்வளவு? 10 microfarad. ஒமேகா வந்து எவ்வளவு? 1000 radians per second. Radians per second it is. சரி, எல் எவ்வளவு இருக்கணும்? கரண்ட் மேக்ஸிமம். அப்போ என்ன சொல்லணும்? கரண்ட் மேக்ஸிமம்னா எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி. எக்ஸ்எல் அப்படின்னா எல் ஒமேகா, எக்ஸினா 1/c ஒமேகா. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எல்? 1/c ஒமேகா ஸ்கொயர் போடுங்க. சிங்கிறது 10 power minus 5, 1/c அப்படின்னா 10 power 5, ஒமேகாங்கிறது 10 power 3, ஸ்கொயர் பண்ணா 10 power 6, அப்போ 0.1 ஹென்றி. இந்த 0.1 ஹென்ரியை நம்ம எப்படி எழுதுறோம்? 100 மில்லி ஹென்றி அப்படி எழுதுறோம். அப்போ ஆன்சர் 4, 100 மில்லி ஹென்றி. ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? புரியுதா? அடுத்த கணக்குக்கு வரேன். திஸ் இஸ் 24. படிச்சு பாருங்க. In a circuit LCR connected in series with an alternating voltage source frequency F, the current leads voltage by 45. current leads voltage. அப்போ voltage lags நம்ம பார்த்துருப்போம். XCI voltage lags current by 90. அப்போ பியூர் கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இதில் current leads voltage by 45, 90 கிடையாது, 45. அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இது R, XC தான் பெருசாக இருக்கும். XC மைனஸ் XL, இங்கே 45 கீழே. அப்போ தான் கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் சொல்ல முடியும். இது வோல்டேஜ், இது கரண்ட். கரண்ட் முன்னாடி போகுது, வோல்டேஜ் பின்னாடி வருது. கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ். நம்ம இப்படி போட்டோம்னா இது வந்து என்ன? எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. இதை கீழே கொண்டு போகும்போது எக்ஸி பெருசாக இருக்கு. எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல். சரி, 45 டிகிரிஸ் அப்படின்னா இதுவும் இதுவும் ஈக்குவல். எதுவும் எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல்லும் ஆரும் ஈக்குவல். ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஒரு சிக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கேட்குறாங்க. த வேல்யூ ஆஃப் சி. எக்ஸிங்கிறது ஆர் பிளஸ் எக்ஸ்எல். அதுக்கு மேலே நீங்கள் அப்படியே போட்டு அந்த ஸ்டெப் கொண்டு வர முடியுமா பாருங்க. போட தெரியுதா? எக்ஸிங்கிறது என்ன? 1/c ஒமேகா. ஆர் பிளஸ் எக்ஸ்எல்னா எல் ஒமேகா. இதை தலையில போடுறேன். அப்போ சி ஒமேகா என்பது 1/r பிளஸ் எல் ஒமேகா.
C என்பது 1 by omega into R plus L omega. இந்த ஒமேகாவை நீங்கள் 2 pi nu அப்படி போட்டிங்கன்னா C is equal to 1 by 2 pi f, frequency fனு போடணும், R plus L 2 pi f. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் இங்கே இருக்கு. 1 by 2 pi f R plus L 2 pi f. ஓகே, புரியுதா அந்த கணக்கு? ஓகே, பார்த்து கவனமாக எழுதிக்கிங்க. நம்ம அடுத்ததுக்கு போகலாம். See this, the value of quality factor. What is the correct answer? Quality factor na என்ன? VL by V அல்லது VC by V. VL by V na VL na என்ன? I into XL by I into R. XL na L omega by R. இந்த ஆன்சர் இங்கே இருக்கு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, விசிங்கிறது ஐஎக்சி பை ஐ இன்ட்டு ஆர். இப்போ என்னாச்சு, எக்ஸிங்கிறது 1 by C ஒமேகா ஆர், ஐ இஸ் கேன்சல். இந்த ஆன்சருமே இருக்கு. அப்போ கணக்கு தப்பு. தெர் ஆர் 2 கரெக்ட் ஆன்சர்ஸ். தெர் ஆர் 2 கரெக்ட் ஆன்சர்ஸ். திஸ் இஸ் ராங். ஓகே, ஸோ நம்ம ஒரு 15 கணக்கு போடணும். 10 போட்டோம், இன்னும் 5. 5 more questions. தேதி மாறுறதுக்குள்ள முடிச்சிடணும். தேதி 12 மணிக்கு மாறுது. அடுத்த கேள்வி. And series LCR circuit is connected to a source AC at resonance. Phase difference between applied voltage and the current. இப்போ ரெசனன்ஸில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? ரெசனன்ஸ் XL ஈக்குவல் டு XC, ரெசனன்ஸ் Z ஈக்குவல் டு R. இதான் ரெசனன்ஸ். அப்போ காஸ் ஃபை அப்படிங்கிறது ஆர் பை இசட், அதாவது இந்த டயக்ராமில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பைங்கிறது இது ஆர், இது இசட், இது எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. காஸ் ஃபைங்கிறது என்ன? அட்ஜசன்ட் சைட் ஹைபாட்டினியூஸ். ஆரும் இசட்டும் சமமாக இருக்குல்ல, அப்போ திஸ் இஸ் 1. அப்போ பவர் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டால் 1. இதில் கேட்டிருக்கிறது ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகே, காஸ் ஃபை ஈக்குவல் டு 1 அப்படின்னா 5 வந்து 0, ஏன்னா காஸ் 0 ஈக்குவல் டு 1. அப்போ ஆன்சர் நம்ம என்ன சொல்லணும்? ஃபேஸ் டிஃபரன்ஸுங்கிறது 0. Question 26 over. 27 என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு எழுதுங்க. Inductor 20 millihenry, capacitor 100 microfarad, resistor 50 ohm, connected in series with voltage 10 sin 314 T. The power loss is, average power consumption is எவ்வளவு? So this is the question.
ரைட். பவர் லாஸ் அப்படின்னா இஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் அல்லது இ நாட் ஐ நாட் பை 2 காஸ் ஃபை. ரைட்டா? பவர் கன்சம்ஷன்னா இஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை. அதாவது இ நாட் பை ரூட் 2 ஐ நாட் பை ரூட் 2 காஸ் ஃபை. அதர்வைஸ் யூ கேன் சே இ நாட் ஐ நாட் பை 2 காஸ் ஃபை. சரி, ஓகே. இ நாட் பை 2 ஐ நாட்னா என்ன? அது இ நாட் பை இசட். காஸ் ஃபைனா என்ன? ஆர் பை இசட். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபார்முலா? ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்? இ நாட் ஸ்கொயர் ஆர் 2 இசட் ஸ்கொயர். இதுதான் பவர் லாஸ். உங்களுக்கு என்ன, இதை கம்பேர் பண்ணுங்க. V is equal to 10 sin 314t compare with E is equal to E naught sin omega t. இதை கம்பேர் பண்ணும் பொழுது E naught வந்து 10 தெரியுது, ஒமேகாங்கிறது 314. 314னா 100 பை. 100 into 3.14. நமக்கு இ நாட் தெரியும், ஆர் தெரியும், இசட் கண்டுபிடிக்கணும். இசட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எக்ஸ்எல் வேணும், எக்ஸி வேணும். ஓகேப்பா, இங்கே எல் இருக்கு. வாட் இஸ் எக்ஸ்எல்? எல் ஒமேகா. எல் எவ்வளவு? 20 into 10 power minus 3. ஒமேகா எவ்வளவு? 100 பை. அப்போ ஆன்சர் என்ன? 2 பை. 2 பைனா எவ்வளவு? 6.28. ஓகேயா? 10 power minus 3யும் அந்த 1000ம் கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸி கண்டுபிடிக்கணும். எக்ஸினா 1 by c ஒமேகா. அந்த சிங்கிறது 10 power minus 4. ஏன்னா 100 into 10 power minus 6. 10 power minus 4 மேலே போச்சுன்னா 10 power 4. ஒமேகாங்கிறது 100 பை. அப்போ this is 100 divided by பை. அப்போ 100 இது வந்து 0.318. அப்போ இது 31.8 ஓம். ஸோ நம்ம எக்ஸி எக்ஸ்எல் கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் எழுதிக்கலாம். நம்ம இப்போ இசட் கண்டுபிடிக்கணும். எக்ஸி ரெடியாக இருக்குது, எக்ஸ்எல் ரெடியாக இருக்குது, ஆர் ரெடியாக இருக்குது. எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் அப்படிங்கிறது இந்த 31 மைனஸ் 6 அது 25 அப்ராக்சிமேட்லி. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் இசட். கண்டுபிடிக்கலாமா? வாங்க. இசட் ஸ்கொயர் நமக்கு தேவைப்படுது. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் த ஹோல் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 50. xi minus xl 25 square. 50 square 25 square. ஓகே, நம்ம இதை வந்து ஒரு 25 வெளியில் எடுத்துறேன். ஒரு 25 ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டேன்னா இது 25 into 2 4 plus 1. புரியுதா? அப்போ இது வந்து 25 into 25 into 5 அப்படி இருக்கு. இசட் ஸ்கொயர் இங்கே வரலாம். பவர் கன்சம்ஷன் இ நாட் எவ்வளவு? 10. E naught square 100. R எவ்வளவு? 50. 2 into Z square 25 into 25 into 5. சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு 25 ஒரு 2 இங்கே அடிச்சிடறேன் 50. இந்த 25 இங்கே 4 by 5 0.8. So the answer is
0.79 watts. So you understand this question? எழுதிக்கலாம் எல்லாரும். ஸோ இது மாதிரி இன்னொரு கணக்கு இருக்குது, நீங்கள் போடலாம். மெத்தட் பார்த்துக்கோங்க. பவர் ஆவரேஜ் அப்படிங்கிறத நான் எப்படி எழுதிக்கிட்டேன், E0 ஸ்கொயர் R/2 Z ஸ்கொயர். E0 கொடுத்துருக்காங்க, இது அப்படியே கம்பேர் பண்ணி கிடச்சிருது. R கொடுத்துருக்காங்க, Z கண்டுபிடிக்கணும். Zக்காக தான் XL XC கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் Z ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அங்கே போடுறோம். இப்போ அடுத்தது 28. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர் 80. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெப்பாசிட்டர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் அப்படி கொடுத்துருக்குங்க. இப்போ இண்டக்டர் கெப்பாசிட்டர் ரெண்டும் ஒன்று ஒன்று ஆப்போசிட். இந்த 100 இப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த 80 இப்படி போயிட்டு இருக்கு, இந்த 40 கீழே போயிட்டு இருக்கு. இல்லை, புரியுது இல்லையா? அப்போ நம்ம வந்து இது ரெண்டையும் சேர்த்து 100ல் 40 போச்சுன்னா 60. VL மைனஸ் VC தட் இஸ் 60. அப்போ ட்ரையாங்கிள் எப்படி வருது? VL மைனஸ் VC 60, VR 80. அப்போ திஸ் ஒன் இஸ் 100 அப்படி இருக்கு. கேள்வி என்ன? பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர்னா cos phi. பவர் ஃபேக்டர் cos phi-ங்கிறது adjacent side by hypotenuse which is equal to 0.8. So power factor is 0.8. 28 முடிச்சிட்டோம். Let's do 29. ரைட், 28. இப்போ 29 பாருங்கள், அதே மாடல் தான். ரைட், அந்த கணக்கு புரியுதா? இண்டக்டர் 20 மில்லி ஹென்ரி, கெப்பாசிட்டர் 50 மைக்ரோ ஃபாரட், ரெசிஸ்டர் 40 ஓம், இஎம்எஃப். அதாவது நம்ம ஃபிசிக்ஸ் வாத்தியார் என்னென்னா டைப்பிஸ்ட்டுக்கு டிக்டேட் பண்ணியிருக்காரு. டைப்பிஸ்ட்டுக்கு டிக்டேட் பண்ணும்போது 10 sin 314 t அப்படின்னு இருக்காரு. டைப்பிஸ்ட் வந்து 340 t அப்படின்னு அடிச்சு விட்டுருச்சு. ஓகே, தொலைது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்குவோம். இந்த பவர் லாஸ் கண்டுபிடிங்க. ரைட், என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ ஒரு கணக்கு போடும்போது பவர் லாஸ் கண்டுபிடிக்கும் போது ERMS IRMS cos phi. இதை எழுதும்போது E0 I0 by 2 cos phi. This is E0 by 2. இது E0 by Z. இது R by Z. Therefore, the simple formula is this. E0 square R by 2 Z square. E0 வந்து 10,
ஆர் வந்து 40, இசட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். போடுங்க. எக்ஸ்எல் அப்படின்னா எல் ஒமேகா. எல் எவ்வளவு? 20 × 10⁻³ ஒமேகாங்கிறது இதுதான். இது ஒமேகா. இதுதான் E0. E0 சைன் ஒமேகா டி. ஒமேகா வந்து 340. அப்போ ஆன்சர் வந்து 2 0 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. 64 டிவைடட் பை 10, 68 டிவைட் பை 10, 6.8. கரெக்டாக இருக்கா? XC 1/C ஒமேகா. C எவ்வளவு? இங்கே இருக்குது 1/ அந்த 10⁻6 மேலே போயிடட்டும். 10⁻6 இருக்குல்ல, அது மேலே போயிடுச்சு. கீழே 50. ஒமேகா என்ன? 340. இந்த 2 0 அங்கே கட் பண்ணிடலாம். 10⁻4 5 × 34. அதாவது 10 × 1000 டிவைட் பை 170. அப்போ 1000/17. 20 டிவைட் பண்ணா 50. 17 டிவைட் பண்ணும்போது இங்கே 6.8 இருக்கனால அப்ராக்சிமேட்லி 56.8 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 57, 58 அவ்வளோ வரும். இப்போ நம்ம XC மைனஸ் XL பார்த்தோம்னா இட் இஸ் 50. R வந்து எவ்வளவு? 40. அப்போ இசட் ஸ்கொயர் எவ்வளவு? 40 ஸ்கொயர் ப்ளஸ் 50 ஸ்கொயர். 40 ஸ்கொயர்னா 1600, 50 ஸ்கொயர்னா 2500, ரெண்டையும் கூட்டினா 4100. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபாஸ்ட்டாக எழுதிக்கிட்டீங்களா? So P is equal to E0 square. E0 என்ன? 10. E0 square na 100. இது 40 divided by 2. Z square எவ்வளவு? 4100. இந்த ரெண்டு ஜீரோவை இங்கே அடிச்சிருங்க. 40/41. 40/40 னா 1, 1/2 னா 0.5. அப்போ ஆன்சர் வந்து 0.5க்கு பக்கத்தில் இருக்கணும். This is the correct answer. ஆக்சுவலாக அவங்க கரெக்டாக போடல. கொஞ்சம் 0.49 அந்த மாதிரி வரும். அவங்க 0.51 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் தட் இஸ் தி நியரஸ்ட் ஆன்சர். ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 30 நம்ம வரோம். இன்ஃபேக்ட் கொஸ்டின் 30 நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். இது ஏற்கனவே போட்ட கணக்கு தான். சரியா? when L is removed, the phase difference, L ரிமூவ் பண்ணியாச்சு, XC, the phase difference π/3. அப்புறம் C is removed, XL இருக்கு, மறுபடியும் phase difference π/3. அப்போ என்ன அர்த்தம்? XL XC ஈக்குவல். அப்போ என்ன அர்த்தம்? ரெசனன்ஸ். இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன் இருக்கும்போது பவர் ஃபேக்டர் எவ்வளவு? cos phi. cos phi-னா R/Z. ரெசனன்ஸ்னா Z is equal to R. அப்போ பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1. The same question is repeated actually. ஸோ இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்.